இப்போ நம்ம சீம் பால் செய்ய போகிறோம். சீம் பாலில் கேக் மாதிரி. அதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்துகிட்டு சர்க்கரை 1/4 கிலோ வந்து நல்லா ஏலக்காய் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். அதை பாலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இன்னொரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி இட்லி குண்டால தண்ணி வச்சுட்டு அதை இன்னொரு பாத்திரத்தில் அந்த பாலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு கிண்ணமோ தட்டோ அந்த மாதிரி எதனா வச்சுட்டு அதுக்கு மேலே இது பாலை வச்சு மூடி க்ளோஸ் பண்ணிடணும். ஒரு 1/4 மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் நல்லா வெந்துடும். இந்த மாதிரி குத்தி பார்த்தா ஒட்டாது நமக்கு. அதை அப்படியே திருப்பி போட்டுட்டோம்னா நமக்கு சாஃப்டான சீம் பால் ரெடி. இதை நம்ம என் பையன்கிட்ட கொடுத்து கட் பண்ண வச்சேன். அவன் கட் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டான். நீங்கள் பாருங்கள் இப்போது எவ்வளோ சாஃப்டாக அப்படியே வாயில் வச்சாலே கரைஞ்சி போயிடும்.